Hi friends, welcome to Chemical Chemistry channel. இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கொஷின் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஷின், மொத்தம் வந்து 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நான் வந்து 1 to 9 போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு கம்பல்சரி இருக்குது. அதாவது லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன போர்ஷன் பார்த்துடலாம். 1 to 4, அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் 4 லெசன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா 6, 7, 8 3 லெசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா 11th லெசன், 12th லெசன். 12th லெசனில் வந்து நமக்கு வந்து பேஜஸ் என்ன பேஜஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் 2 மார்க் வந்து பார்த்தோம்னா லெசன் வைஸ் ஆர்டராக அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து யூசஸ் ஆஃப் ஜிங்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவ் வில் ப்ரிப்ரேஷன் ஆஃப் போரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன்லேருந்து இன்னட் பேர் எஃபெக்ட். இது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் லெசன் எக்ஸ்பிளைன் வை காம்பவுண்ட் ஆஃப் Cu2+ ஆர் கலர்ட் பட் தோஸ் ஆஃப் ஜிங்க் 2+ ஆர் கலர். நெக்ஸ்ட்டு 5, 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் பஃபர் சொல்யூஷன், கிவ் எக்ஸாம்பிள். இது எல்லாமே ரிப்பீட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் 7, 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 and 12 லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ரியாக்ஷன்லேருந்து கப்ளிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பென்சோயின் காண்டன்சேஷன், இது வந்து 12th லெசன். 9th ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the time required for 99.9% completion is nearly 10 times the time required for of completion of the reaction. இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஒரு சம் அப்படின்னே சொல்ல ப்ராப்ளம். 7th லெசன் நினைக்கிறேன் இந்த கொஷின். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஷின். 3 மார்க்லேயே வந்து பார்த்தோம்னா 9 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம 6 அட்டன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், ஆர்கானிக் அந்த ஆர்டரில் தான் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் த செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்ட் ஆன் த தெர்மோடைனமிக் ஃபேக்டர், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் லெசன் இது வந்து இன்டீரியர் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் ரைட் நோட் ஆன் ஜியோலைட்டோடைய நோட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. செகண்ட் லெசன் ரிப்பீட்டட் ஒன். Write the balanced equation for the reaction between chlorine with cold NaOH and hot NaOH. இது ஒரு repeated one, important one. Explain the preparation of K2Cr2O7, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடைய ப்ரிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் அந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி calculate the percentage of packing in case of BCC crystal. இது ரிப்பீட்டட் ஒன். அதாவது இதே மாதிரி சேம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 3 சம்ஸ் இருக்கும். அந்த 3 சம்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒன்று வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் 0 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் இதுவும். நெக்ஸ்ட்டு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கன்வெர்ட், அது கிளைக்கால், கிளெசரால். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அதாவது ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளெசரால்லேருந்து கிளைக்கால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளைக்கால் டு அசிட்டால்டிஹைட், நெக்ஸ்ட் கிளெசரால் டு கிளெசரோல், நெக்ஸ்ட் ஒன்று ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். நமக்கு வந்து மெக்கானிசம் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று எஸ்டரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஆல்டால், நெக்ஸ்ட் வந்து கன்னிசாரோ. ஸோ இந்த 3 மெக்கானிசம் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக ஒரு மெக்கானிசம் வந்து நமக்கு எழுதலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா சேம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு வந்து சம் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து கம்பல்சரி கொஷின். KSP of AgCrO4 is 1.1 into 10 power 12. What is the solubility of AgCrO4 in 0.1 m K2CrO4? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா AB சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்து R கொடுத்துருப்பாங்க. ஈச் கொஷின்ஸில் வந்து 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து 1 கொஷினுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு எப்போவுமே 3 மார்க், நெக்ஸ்ட் ஒன் இருக்கிறது 2 மார்க்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் A1ல் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து லெசன் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் சப்ராக்ஷன் மெத்தட், இதுக்கு வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் வந்து ரைட் நோட் ஆன் கால்சினேஷன். நெக்ஸ்ட் வாட் ஆர் சிலிக்கான், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர், ரைட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்லேயும் சேம் அதே ப்ராசஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரின் பை டெகான்ஸ் ப்ராசஸ். டெகான்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க.
ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ப்ளீச்சிங் பவுடர். அதாவது ப்ளீச்சிங் பவுடருங்கிற வேர்டில் என்னென்ன கொஷின் இருக்கோ அது எல்லாமே பார்த்துக்கணும். அதில் வந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனல்னால் எக்ஸ்பிளைன் த பொசிஷன் ஆஃப் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட் இன் பீரியாடிக் டேபிள். லேந்தனைட் ஆக்டினைட் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதே மாதிரி கேட்டினேஷன் ஆஃப் லேந்தனைட் ஆக்டினைட். ஸோ இந்த 3 வந்து படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று வந்து அட்டன் பண்ணிடலாம். ரைட் குரோமைல் குளோரைட் டெஸ்ட், இது ரிப்பீட்டட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் HCP அண்ட் CCP. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலில் எப்படியும் ஒரு 5 டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அந்த 5 டிஃப்ரென்ஷியேட் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிஃபைன் யூனிட் செல், இது வந்து ஜஸ்ட் 2 மார்க் கொஷின், ஜஸ்ட் 1 லைன் தான் இருக்கும் அதோட ஆன்சர். அதோட ஆப்ஷனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த கொல்யூஷன் தியரி ஆஃப் பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ ரேராக தான் நமக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் வந்து 5 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குது, 0 ஆர்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருந்து ஒன்று வந்து அட்டன் பண்ணிடலாம். டிஃபைன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் வந்து பார்த்தோம்னா ரைட் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தருடைய ப்ரிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீமர் டீமர் ரியாக்ஷன், நேம் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் நேம் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 15 இருக்கும். ஸோ அந்த 15 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு 3 அட்டன் பண்ண முடியும். ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு வித் அமோனியா. ரைட் நவநகல் ரியாக்ஷன், அதாவது நேம் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, இதிலே வந்து பார்த்தோம்னா 3 அட்டன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரைட் உல்ஃப்கிருஷ்ணர் ரியாக்ஷன், இது நேம் ரியாக்ஷன். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் மேலச்சிட் க்ரீன், இது நேம் ரியாக்ஷன் தான். ஸோ நேம் ரியாக்ஷனே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 5 கேட்டிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு ரைட் ஈட்ரட் ரியாக்ஷன், இது ஆல்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் ரியாக்ஷன். ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் வித் எக்ஸாம்பிள், பென்சினுடைய ரியாக்ஷன்ஸ், பென்சினோட இதெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க. எப்போவுமே கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் ஈஸியாக இருக்குது அப்படின்னா 3 மார்க் வந்து டஃப்பாக இருக்கும். 3 மார்க் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 5 மார்க் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாடரேட்டாக தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் இயர் கொஷின் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸாம் இப்போது 2024 வந்து ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா லெசன் வைஸ் நான் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து நான் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.